உண்மையாகவே இந்த படத்தோட டைட்டில் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ லிங்குசாமி சாருக்கு பொருந்தும். ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே பயந்தாங்க. தன்னுடைய சொந்தக்காரங்களே பார்க்கறதுக்குலாம் பயந்தாங்க. அவ்வளோ செகண்ட் வேவ். அப்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் ஒரு 50 பெட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கான முழு செலவையும் அவரே எடுத்து அந்த ஆசிரமம் சார்லாம். அப்போது பெருசாக அவருக்கு நன்றி சொல்ல முடியல. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியுமே இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு கண்டென்ட்டே இருக்காது. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன். நானும் லிங்குசாமி சாரும் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கும் சார். விஷால் ஹீரோ, நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கு, பாட்டெல்லாம் கூட போட்டாச்சு. நான் அதெல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன். அது அப்படி தவறிடுச்சு. இப்போ தெரியல, மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக சார் நானா ரெட் ஜெயிண்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் லிங்கு சார் கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டோட மேக்கிங், ஒரு பாட்டோட லிரிக் வீடியோ பார்க்கும் போதே அந்த டீமோட எஃபர்ட் அவர் நல்லா தெரியுது. ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் சார் வயலண்டாக செலவு பண்ணிருக்கீங்களா? ஒரு பாட்டுக்கே 3 கோடியா? எனக்கும் டிஎஸ் தேவி வேற 25 லட்சம் கம்மி பண்ணியிருக்காரு. ஒரு 4 இடத்துல போட்டு தான் 1 கோடி அதிலே கம்மி பண்ணிருக்காங்க சார். 4 பாட்டு போட்டு 6 பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு டேரக்டர் சொன்னார். கண்டிப்பாக நானும் காத்துட்டு இருக்கேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. அண்ட் கிருத்தி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. நான் நீங்கள் பேசுகிற போது டேரக்டர் கேட்டேன், அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. அவங்க தெரியாது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, விசில்லாம் அடிக்கிறீங்க. அது இப்போ பாலாசார் படம் வேறு நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவரோட ட்ரைனிங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ராம், அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை. தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போ தமிழ் படங்கள் இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த